வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம 8th புக்கு ஏற்கனவே போட்டாச்சு. பட் 8th கொஷின் பேப்பர் அந்த கொஷின் ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இன்னைக்கு இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கொஷின் ஆன்சர் மட்டும்தான் இதில் விட்டுருந்துருப்போம். ஓகே, அநேகமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்மளால் கைட் வாங்க முடியாது வெளியில் போய் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் லெசன் நம்மளுக்கு என்னதுங்க? தமிழ் மொழி வாழ்த்து, பாரதியாருடையது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, மீனிங் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ கொஷின் மட்டும் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம். இதையும் சேர்த்து பார்த்துருவோம், அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் அப்படிங்கிறது பிரித்தெழுதுக எப்படி பிரித்தெழுதலாங்க? என்று கூட்டல் என்றும், என்றென்றும். வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது அனைத்தும், அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் எங்கிருந்து எது வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே 7 கடல்களால், அதிலிருந்து இது வரைக்கும். ஓகே, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது தமிழ்மொழி. ஓகே, ஸோ நிலப்பகுதி முழுவதும் 7 கடல்களால் சூழப்பட்ட, நம்மளுடைய அந்த 7 கடல்களால் சூழப்பட்ட, 7 கடல்கள்னா 7 கண்டங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 7 கடல்கள், அந்த 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதுமே தன்னுடைய இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது தமிழ்மொழி. ஓகே, தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளர்ந்து செழித்தோங்குகிறது அப்படின்னு எழுதலாம் கடைசியா முடிக்கும்போது. ஓகே, ஸோ எதெல்லாம், எல்லா பொருண்மைகளையும், எல்லா விஷயங்களையுமே, அதுதான் சொல்லப்படுது. ஓகே, வானம் வரை, நிலத்திலிருந்து வானம் வரை இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே, அத்தனை பொருண்மைகளையுமே அறிந்து மென்மேலும் வளர்கிறது தமிழ்மொழி. ஓகே, இது செகண்ட் கொஸ்டின். தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள். ஓகே, தமிழ் மொழியை வாழ்த்தி. ஓகே, இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின், ஏன்னா இது வந்து பெருவினால் இருக்கிறதுனால. தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. பாரதியார் தமிழ் மொழியை எப்படியெல்லாம் வாழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவாங்க, அப்படியே பாயிண்டா 1 by 1 போட்டு எழுதும்போது இன்னும் நல்ல மார்க் கிடைக்கும் நம்மளுக்கு. தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி. ஆகாயத்தால் சூழப்பட்ட. ஓகே, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தால் பரவ செய்து புகழ் கொண்டு தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக என்று பாரதியார் தமிழ் மொழியை வாழ்த்தி கூறுகிறார். ஓகே, சிந்தனை வினா பாருங்க. பாரதியார் தமிழை வன்மொழி என அழைத்ததற்கு காரணம் என்ன? அது வந்து தமிழ் வந்து வன்மொழி அப்படின்னு ஏன் பாரதியார் வந்து அழைச்சாரு? ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான மொழி, அதனாலதான் அவரு வன்மொழி அப்படின்னு அழைச்சார். ஓகே, எல்லா விஷயங்களையுமே அறிந்து உரைக்கக்கூடிய ஒரு செம்மையான புகழ்பெற்ற ஒரு மொழி அப்படிங்கிறதுனாலதான் பாரதியார் என்ன சொல்றாருங்க, அதை வன்மொழி அப்படின்னு சொல்றாரு. ஓகே,
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் 7 கடல்கள், இதுலேருந்து இது வரைக்கும். செகண்ட் கொஷின் வானம் வரை, இதுலேருந்து இது வரைக்கும். நம்ம முடிக்கிறப்ப நம்ம தான் கைடு இல்லாதனால நம்ம வந்து அந்த கொஷினில் இருக்கிற அந்த எண்டு பகுதி எடுத்து நம்ம போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கும். 8th ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப பிரில்லியன்ட். அடுத்து தமிழ் மொழி மரபு. நெக்ஸ்ட் லெசன். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்புனா என்னதுங்க? வானம். விசும்பில் பறந்து செல்கிறது. இயற்கையை போற்றுதல் தமிழருடைய மரபு. இரு திணை அப்படிங்கிறது 2 கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம். ஐம்பால்ங்கிறது என்ன பிரிக்கலாங்க? 5 கூட்டல் பால் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால் ஆனது? நம்மளுக்கே தெரியும், பஞ்சபூதங்களால் ஆனது. 5 பூதங்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 பூதங்களாக என்னென்னலாம் சொல்றாங்க? நிலம், நீர், தீ, காற்று, வானம். ஓகே, இது இல்லைன்னா நிலம் கிடையாது, உலகம் கிடையாது. ஓகேங்களா? பாருங்க, நிலம் இல்லைனாலும் இதுல உலகம், நீர் இல்லைனாலும் வாழ முடியாது, தீ இல்லைனாலும் வாழ முடியாது, காற்று தீ இல்லைன்னா கூட வாழலாம். ஆனா காற்று, வானம் இதெல்லாம் தீ இல்லைன்னா, தீ எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா அக்னி, அது வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. வெப்பம், அதாவது ஒரு மிதமான ஒரு சூழல் இருந்தா மட்டும்தான் இங்க உலக உயிர்கள் வாழ முடியும். எல்லா இதுக்குமே தட்பவெப்பநிலை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தாவரம் வளர்றதுக்கு, எல்லா விஷயத்துக்குமே. ஸோ இந்த பஞ்சபூதங்களும் இல்லைன்னா உலகம் கிடையாது. ஸோ அதுதான் உலகம் வந்து இந்த பஞ்சபூதங்களால், 5 பூதங்களால் ஆன ஒரு கலவை. ஓகே, இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்துமே இந்த 5 பூதங்களின் சேர்க்கையால தான் உருவானது. ஓகே, ஸோ நிலத்துல நீர் கொடுக்கும்போது ஒரு தாவரம் வளருது, காற்று இருந்தால் தான் அந்த தாவரத்துக்கு ஒளிச்சேர்க்கை எல்லாமே நடக்குது. ஸோ வானம் இருந்தால் தான் மழை பொழியும். ஸோ அந்த மாதிரி லிங்க், ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு. ஸோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க? எல்லாமே இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உருவானத. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும், உலகில் உள்ள எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னாலும் இது எல்லாமே பஞ்சபூதங்களின் சேர்க்கையால உருவாகக்கூடிய பொருள் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் உலகம் எவற்றால் ஆனதுங்க? நிலம், நீர், காற்று, வானம். இந்த 5 பூதங்கள் 5ம் கலந்த கலவை தான் இது. இதுல தான் 5 பூதங்களின் சேர்க்கையால உருவானதுதான் உலகம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னது? செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. செய்யுள்ல ஏன் அவன் மரபுகளை மாற்றக்கூடாது? உலகத்து பொருள்களை 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியினுடைய மரபு. ஓகே, 2 திணைகளாக, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு 5 பால்களாகவும், உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு 2 திணைகளாகவும் நம்ம என்ன பண்ணுவோங்க? பாகுபடுத்தி கூறுறது நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய மரபு. இது வந்து நம்மளுக்கு குருவினா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 2 பாயிண்ட் எழுதுனா போதும். பட் இது வந்து உங்களுக்கு விளக்கத்துக்காக பாருங்க. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் தான் கூறணும். இந்த மரபான சொற்களை செய்யுள்ளையும் பயன்படுத்தணும். இந்த இதை மாத்துனா, ஏன் இந்த மரபை மாற்றக்கூடாது அப்படின்னா, இந்த தமிழ் மொழி சொற்கள்ல வழங்குறதுல இந்த மரபு மாறுச்சு அப்படின்னா பொருளும் மாறி போயிடும். ஓகே, ஸோ ஒரு எழுத்து மாறினாலும் அங்க பொருள் மாறும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்லப்படுது. ஸோ அதனால மரபு மாறாம நம்ம செய்யுளை இயற்றணும், கவிதைகள் இயற்றுறது எல்லாமே. அதனாலதான் முன்னோர் பயன்படுத்தி அதே மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் இதுதான். ஓகே, இந்த ஹைலைட் பண்ணது தான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? சிந்தனைனா என்னவாக இருக்கும்? அதான் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது 3ஐயுமே சேர்த்து எழுதுறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓவிய எழுத்து என்றால் என்ன? தொடக்க காலத்துல எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இந்த வரி வடிவத்தை தான் நம்ம ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா, பாறைகள்ல இந்த மாதிரி வரையப்பட்டிருக்கு. இது ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, மனிதன் என்ன பண்ணான், காட்டுக்கு போனா அப்ப வந்து எழுத்தோ மொழியோ எதுவுமே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணா, தான் பார்த்த விஷயங்களையும் கேட்ட, அதாவது அந்த ஒளிகள் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கேட்ட விஷயங்களையும்
இன்னொருத்தருக்கு தன் கூட இருக்கக்கூடிய அந்த மக்கள் சக மனிதர்களுக்கு வந்து அவன் அதை சொல்றதுக்கு ஆசைப்பட்டான், அவனால சொல்ல முடியல, மொழிகள் இல்லை, புரிய வைக்க முடியல. அதனால என்ன பண்ணனா அதை வரைஞ்சு காட்ட ஆரம்பிச்சான். ஸோ அப்படி தோன்றினதுதான் இது. இந்த மாதிரி பார்த்தேன், அந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே தத்ரூபம் அந்த மாதிரி வரைஞ்சு காட்டும் போது அவர்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த விஷயம். ஓகே, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைனீஸ் லெட்டர்லாம் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு பாருங்க. சைனீஸ் லெட்டர்லாம் பார்க்கும்போது ஒரு எழுத்தே ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி உருவானது தான் எழுத்துக்களும், இது மாதிரி உருவானது தான். ஸோ அதுதான் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, தொடக்க காலத்தில் எழுத்து அப்படிங்கிறது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காம பொருளின் ஓவிய அந்த பொருளை அந்த பொருளின் வடிவமாகவே இருந்துச்சு. அந்த வடிவத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓவிய எழுத்து அப்படிங்கிறோம். ஓகே, அடுத்தது ஒளி எழுத்து அப்படின்னா என்ன? கொஸ்டினை பார்த்துடுறீங்களா பாருங்க. ஓவிய எழுத்து என்றால் என்ன, அதை தான் இப்போ பார்த்தோம். அடுத்தது ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? ஓகே, ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. ஓகே, இந்த ஒவ்வொரு வடிவம், இந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வடிவமும் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு வடிவமுமே அது அந்த வடிவத்துக்குரிய ஒரு ஒளியாகி அந்த சொல்லை குறிப்பதாக இருந்துச்சு அந்த ஓவியம். அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாக அமைஞ்சிச்சு. ஓகே, அந்த ஓவியத்தினுடைய அந்த ஒவ்வொரு முதல் வடிவமும் சொல்லினுடைய முதல் ஓசை, ஆரம்ப ஓசையை குறிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலை ஒளி எழுத்து நிலை அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இப்படி இந்த மாதிரியான ஓவியங்கள், அந்த ஓவியங்களினுடைய அந்த வடிவம் வந்து தொடக்க ஓசை, அதாவது தொடக்க எழுத்து, அந்த ஒரு எழுத்து இருக்கு, அதாவது ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மீன் பண்ற மாதிரி அந்த ஒளி அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதை தான் இங்க சொல்லப்படுது. ஓகே, பாருங்க மறுபடியும், ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. ஓகே, அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாயிற்று. அந்த சொல்லினுடைய அந்த முதல் எழுத்தாகிய அந்த சொல்லின் அந்த முதல் ஓசையை குறிப்பதாக இருந்துச்சு. இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து உருவான இது என்ன சொல்றாங்க, ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு உருவான நிலை தான் ஒளி எழுத்து நிலை அப்படின்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள், புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? ஓகே, ஸோ புள்ளிகள், நேர்கோடுகள் இதெல்லாம் எதனால நம்மளால ஓலைச்சுவடிகள்ல பயன்படுத்த முடியல? இங்க பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஓலைகள்ல நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதனாலதான் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஓகே, புள்ளிகள்லாம் இடும்போது, நேர்கோடுகள் அந்த இதெல்லாம் எழுதும்போது என்ன ஆகுங்க, அது ஓலை கிளியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அது டேமேஜ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, வளைகோடுகளை மட்டும் பயன்படுத்தினாங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில குறுக்கு கோடு அப்படி இடப்பட்டிருக்கு. இதுதான் பின்னர் வந்து அவையே நிலையான வடிவங்களாக அமைஞ்சிருச்சு. ஸோ ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தினது என்னன்னா, எழுதுறது கடினமா இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இதை தவிர்த்தாங்க, நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் ஆரம்ப காலகட்டங்களில் தவிர்த்து வந்தாங்க. ஆனா அதை அப்படியே பயன்படுத்தி வந்ததுனால என்னாச்சுங்க, அதுவே ஒரு நிலையான வடிவமாக அமைஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதுதான் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் அவர்கள் ஓலைச்சுவடிகளில் தவிர்ப்பதற்கான காரணம். ஓகே, ஸோ கரெக்டா பார்த்துக்கலாம். ஓலைகள்ல நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டிருக்கு. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்துவிட்டன. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2 மட்டும் சொல்லுங்க. ஓகே, வீரமாமுனிவருடைய எழுத்து சீர்திருத்தம், அவர் நிறைய எழுத்து சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாரு. இதுல 2 மட்டும் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ படிக்க வேண்டியவங்க எங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க நாளையும் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு கூட நம்ம
எக்ஸாம்க்கு அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் நம்மளுக்கு கை கொடுக்கும். பட் வேணாங்கிறவங்க இது மட்டும் படிச்சுக்கோங்க. இதுதான் அந்த இது. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வந்து வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழி இட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். ஓகே, சோ எழுத்து சீர்திருத்தத்துல என்ன கொண்டு வந்தாருங்க? ஏ அப்படிங்கிறதுக்கு நெடில் எழுத்தும் ஓ அப்படிங்கிறதுக்கு ஓ என்கிற நெடில் எழுத்தும் கொண்டு வந்தார். ஓகே, நம்ம அதை ப்ராப்பரா சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஒகர வரிசை எழுத்துக்கள்ல புள்ளிகளால் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள், புள்ளி இப்ப வந்து ஏற்கனவே மெய்யெழுத்துக்கள்ல நம்மளுக்கு புள்ளி இருக்கு, இங்கேயும் நம்ம புள்ளி வைக்க முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரியான குழப்பங்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் அகர வரிசை, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உயிரெழுத்துக்கள். சோ உயிரெழுத்துக்கள்ல இந்த மாதிரி இவர் கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, வீரமாமுனிவர் கொண்டு வந்தது எகர ஒகர, அதாவது எகர ஒகர வரிசை எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய புள்ளிகள்ல ஏற்படக்கூடிய குழப்பங்களை கலைஞ்சாரு. அதுதான் ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தாகவும். ஓகே, அந்த இதை மட்டும், அந்த ஒகர வரிசை எகர வரிசை அப்படிங்கறது மட்டும் பாத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு கொஸ்டின். ஓகே, எகர ஒகர வரிசை எழுத்துக்கள்ல புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்கள் தவிர்த்தார். இதுல ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் இதை உருவாக்கினார். அதே போலதான் இன்னும் இருக்கு. ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு, இரட்டை கொம்போட கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தெல்லாம் அறிமுகப்படுத்தினர் வீரமாமுனிவர் தான். ஓகே, கோ கோ அப்படின்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரியான அந்த கொம்பு போடப்பட்டு அறிமுகப்படுத்தினவர். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தங்கள். இங்க ஏ ஓ ஓ கே கே இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே அடுத்தது எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. ஏன் வந்து எழுத்து சீர்திருத்தம் தேவை? ஓகே, இதான் அப்படியே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. எழுத்து சீர்திருத்தம் ஓலை சுவடைகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் போது அது சிதைந்துவிடும் என்பதனால்தான் புள்ளியிடாமல் எழுதியிருக்காங்க. ஓலை சுவடிகள்ல நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. அப்படியே லைனா தொடர்ச்சியா அப்படியே எழுதிட்டு வந்துட்டு இருப்பாங்க. புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையிலே அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனாலதான் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர். இதனாலதான் எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாக இருந்துச்சு. நம்மளே பார்த்தோம் முன்னாடி, இப்படி ஓலை சுவடிகள்ல சில விஷயங்களுக்காக அப்படியே விட்டுட்டு போனது அதை அப்படியே தொடர்ந்து அதையே ஒரு பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த இடத்துல நம்மளுக்கு அது நெடிலா குறிலா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாம, மெய்யா உயிர் மெய்யா அப்படிங்கிறதும் தெரியாம போச்சு. சோ அதுக்காக தான் எழுத்து சீர்திருத்தம் தேவையா இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி கல்வெட்டுக்கள், அதாவது நிறைய இயற்கை சீற்றங்களாலையும் அந்த எழுத்துக்கள் வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ப்ராப்பரா பாருங்க. ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் போது சிதைந்து விடும். ஓகே, புள்ளி வைக்கும் போது அது அந்த இடத்துல டேமேஜ் ஆகும். அதனால புள்ளி இடாமல் எழுதுனாங்க. ஓலை சுவடிகள்ல நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் இல்லாம இருந்துச்சு, அப்படியே தொடர்ச்சியா இருந்துச்சு. புள்ளி இடப்பட்டும் எழுதப்படும் இடங்கள்ல புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில அவற்றின் இடம் நோக்கி நம்மளால என்னங்க உணர முடியாத நிலை இருந்துச்சு. அது மெய்யா உயிர் மெய்யா குறிலா நெடிலா அப்படின்னு உணர முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இதனாலதான் படிப்பவங்க பெரிதும் இடருற்றனர், கஷ்டப்பட்டாங்க. அதனாலதான் எழுத்து சீர்திருத்தம் தேவையா இருந்தது. ஓகே, ரொம்ப ஈஸி. ஒரு டைம் பார்த்தா போதும், அப்படியே எழுதிருவோம். தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்கள் என்ன? என்னென்ன உருவ மாற்றங்கள் வந்துச்சு தமிழ் எழுத்துக்கள்ல? இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு பெருவினா அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பெருசாதான் எழுதியாகணும். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல துணைக்கால் பயன்படுத்தப்படுது. ஓகே, அந்த முன்னாடி, அதாவது இதெல்லாம் பெரியார் கொண்டு வந்தது. ஓகே, எழுத்து சீர்திருத்தம் இந்த இதெல்லாம் கொம்பு இது பண்ணி போடுறதெல்லாம் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்துல வந்தது. ஸோ அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒற்றை கொம்பு சுழிச்சு நை அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எழுதியிருப்பாங்க.
ஸோ அதுக்கு பதிலாக இங்க துணைக்கால் போடப்பட்டு பயன்படுத்தப்படுது. உருவ மாற்றம் இதெல்லாம். ஐகார உயிர்மெய்யை குறிக்கும் எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் அந்த கை நைச்சை அந்த இதெல்லாம் வருது இல்லையா, இணை கொம்பு பயன்படுகிறது. ஓகே, எதுக்கு? ஐகார உயிர்மெய்யை குறிக்க. ஔகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல என்ன சொல் பயன்படுத்தப்படுதுங்க? பயன்படுத்தப்படுது. கொம்புக்கால் இது பயன்படுத்து கவுங்கவுச்சவ் அந்த இது சொல்றோம் இல்லையா, அது பயன்படுத்தப்படுது. குற்றியலிகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. ஓகே, ஸோ குற்றியலுகர எழுத்துக்கள் கசட தவிர அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான எழுத்துக்கள்ல புள்ளியிடக்கூடிய வழக்கம் வழக்கொழிந்துருச்சு, அவ்வளவுதான். சாரி, குசுடுதுபுருங்கிறதுக்கு கசடதபரன்னு சொல்லிட்டேன். குற்றியலுகர இதில் வரும் இல்லையா, குசுடுதுபுரு அப்படின்ற எழுத்துக்கள். ஓகே, உருவம் கரெக்டா பாத்துக்கலாம். உருவ மாற்றம் என்ன அது பாத்துக்கலாம். உருவ மாற்றத்தின் காரணம் என்ன? நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல என்ன பயன்படுத்தப்படுதுங்க? துணைக்கால் பயன்படுத்தப்படுது. நம்ம இப்படியே எழுதினாதான் பரவாயில்ல. ஐகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்துல என்ன போடுறோங்க? இணை கொம்பு. எந்த இதுக்கு பதிலாக? ஐகார உயிர்மை குறிக்க. ஔகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு பின்னாடி இருந்த அந்த இரட்டை புள்ளி இப்படி நேருக்கு நேரம் வைப்பாங்க. அந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் பயன்படுத்தப்படுது. குற்றியலுகிற எழுத்துக்கள் மேல இருக்கக்கூடிய புள்ளி இலக்கம் அந்த வழக்கம் இந்த காலத்துல வழக்கொழிஞ்சிருச்சு. அதாவது வழக்கொழிந்து விட்டதுன்னா என்ன? இல்லாமலே போய்விட்டது, வழக்கத்தில் இல்லாமலே போய்விட்டது. ஓகே, எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை இதுதான். ஓகே, சாரி, எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்கள் பார்த்தோம், எழுத்து சீர்திருத்தத்தின் தேவையும் பார்த்துட்டோம். எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. எழுத்துக்களின் தோற்றம் பெருவினா அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இன்னும் டீட்டெயிலாக தான் பார்த்தாகணும். எழுத்துக்களின் தோற்றம் எப்படி வந்திருக்கும்? நம்ம இதுதான் சொன்னோம் இல்லையா, ஓவியங்கள் இதெல்லாம் மூலமா. மனிதன் என்ன பண்ணா, தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இவங்களுக்கெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினா அதுக்காக அவன் என்ன பண்ணான்? பாறைகள்லையும் குகை சுவர்கள்லையும் தன்னுடைய எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைச்சான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு. 2 பேர் சண்டை கட்டிக்கிறது, 2 விலங்குகள் அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி விலங்குகளை வேட்டையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் என்ன பண்ணான்? குறியீடுகளாக பொறிச்சு வச்சான். இதுதான் எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் தொடக்க கால எழுத்து இந்த மாதிரி ஓவிய எழுத்தா வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே ஓசை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒளி எழுத்து நிலை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. அதுவும் இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்துல பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகிறது. ஓகே, இன்னைக்கும் பார்த்தோம்னா திரிபுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது அந்த ஓவியமாக அதாவது அந்த பொருள்களையே அப்படியே அந்த காரண பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காரணம் கருதி ஒரு பொருளுக்கு இட்ட பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது அந்த சொல் அப்படியே இருக்கிற மாதிரி அந்த இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவ்வாறு கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு எப்படி இருந்திருக்கு? ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது, கல்வெட்டுகள்ல இருந்திருக்கு. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தல, எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லாம இருந்திருக்கு. நெடிலா குறிலா அப்படிங்கிற அந்த வேறுபாடு இல்லாமலே இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்தனை வினாதான். ஐ திங்க் சிந்தனை வினாலாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகள், இது நம்மளே தான் ஓனதை எழுதணும். தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு ஏற்படும் தீங்குகள் குறித்து விவாதிக்கும். தமிழுக்கு அந்த மாதிரியான ரோமன் எழுத்துக்கள் எல்லாம் எழுதும்போது நம்மளுடைய எழுத்துருக்கள், அதாவது நம்மளுடைய தமிழ் மொழியின் அந்த தாக்கம் இன்னும் குறைவா இதா இருக்கும். அதுக்குதான் எண்கள்லாம் அந்த ரோமன் நம்பர்ஸ்ல எழுதாம நம்ம தமிழ் அந்த இதுலயே எழுத்துக்கு அந்த இதுலயே கொடுக்குறோம். தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக அப்படின்னா நம்ம ஓனதான் இது எழுதியாகணும், இங்க ஒண்ணும் இல்லை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய இது மாதிரி நம்மளுக்கு சிந்தனை வினான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு.
ஸோ தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னா என்னதுங்க? பிற மொழி கலப்பின்றி தூய தமிழ்ல எழுதணும். அதே மாதிரி அந்த மரபு ரீதியான விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரியான இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் எழுத்து சீர்திருத்தத்தை முறையாக பயன்படுத்தணும். ஓகே, இதையும் பார்த்துருவோம் நம்ம. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எது காரணமாக இருந்துச்சுங்க? அச்சுக்கலை. அச்சுக்கலையில ஏத்துனதுக்கு அப்புறம் தான் எழுத்தை வந்து அச்சு வடிவுல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான மெத்தடு கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து அப்படின்னா என்னன்னு சொல்றதுங்க? வட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருங்க? தந்தை பெரியார். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் என்னன்னு அழைக்கப்படுதுங்க? கண் எழுத்துக்கள். இங்க கொடுத்திருக்க பாருங்க, கண் எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாருங்க? ஈவேரா பெரியார். புள்ளிகள்ல வரக்கூடிய குழப்பங்கள், அது நெடில் குறில் அப்படிங்கிற அந்த இதுல வந்து வீரமாமுனிவர் கொண்டு வந்தது. ஓகே, சொற்பூங்கா. நெக்ஸ்ட் லெசன். இதுல கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்தது எழுத்துக்களின் பிறப்பு, இலக்கணம் பகுதி. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. நம்ம சொல்லி பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஆயுத எழுத்துக்கள் பிறக்கும் இடம் தலையில தான் பிறக்குது. வள்ளினை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யூ. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு ஓல்டு சிலபஸ், அதாவது நம்மளுக்கு டிஎன்பிசிக்கு வந்து நம்மளுக்கு வந்து பழைய சிலபஸ்ல இது கேட்காத கொஸ்டின் பேப்பர் இருக்க முடியாது இலக்கணம் பகுதியில. ஓகே, இப்பதான் நம்மளுக்கு மாறி இருக்கு. இக் இங் நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இஞ்ச் நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத் இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. நம்மளுக்கு அந்த எழுத்தை சொல்லும் போதே அது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? ஓகே, எழுத்துக்களினுடைய பிறப்பு அப்படின்னா என்ன? உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிலிருந்து எழும் காற்றானது. ஓகே, நம்ம உயிர் கூடிய அந்த முயற்சியினால நம்ம உடலின் உள்ளுக்குள்ளார இருந்து எழும்பக்கூடிய காற்று தான் நம்மளுக்கு துணை புரியுது இல்லைங்களா சொற்களாக வர்றதுக்கு. சோ அந்த காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி, ஏதாவது ஒண்ணுல பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இதை டச் பண்ணிட்டு, ஓகே, இதன் மூலமாக ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகிறது. ஓகே, இதனை தான் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு அழைக்கிறோம். ஓகே, இந்த எழுத்துக்களின் பிறப்பு தான் இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கப்படுது. ஓகே, ஸோ கரெக்டா பார்த்துக்கோங்க. உயிரின் முயற்சியினால உடலுக்குள்ளார இருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, எழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றாக பொருந்தி, ஏதாவது ஒண்ணுல பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனை தான் நம்ம எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு அழைக்கிறோம். இந்த எழுத்துக்களின் பிறப்பு 2 டைப். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுதான் நம்ம கேட்டிருக்கிறாங்க. மேலும் நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு 2 வகையாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? மெய்யெழுத்துக்கள், ஓகே, ஒன்லி மெய்யெழுத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இடம், எந்த இடம்? வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்குது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஓகே, மற்றதெல்லாம் நம்மளுக்கு இது உயிரெழுத்து, இது ஆயுத எழுத்து கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கேட்கிற கொஸ்டின் என்ன, அதை கரெக்டா பார்த்துட்டு எழுதணும். நம்மளுக்கு ஒன்லி மெய்யெழுத்து தான் கொடுத்திருக்காங்க. லகர 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 மெய்யெழுத்துக்களின் பிறப்பு முயற்சி பற்றி எழுதுக. ஸோ இதனுடைய பிறப்புகள் எந்தெந்த இடங்கள்ல இருந்து இது பிறக்குது அப்படிங்கிறதா நம்மளுக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இவ்வளவுதான்.
இர் இல் ரெண்டுமே ஒரே தான், நம்ம இல் மட்டும் சொல்லுவோம். இர் இல் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. ஓகே, இல் அப்படின்னா இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் அப்படிங்கிறது. இல் இல் அப்படிங்கிறோம் இல்லையா, இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது இது. ஓகே ஓகே, இதுதான் இல் இதெல்லாம். ஓகே, லகர லகர இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் நம்ம அந்த வீடியோலயே பார்த்துட்டோம், எல்லாமே டீட்டெயிலா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஓடை. ஸோ இதையும் பார்த்துருவோம். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதிரி வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்பது ஓடை. நன்சை என்னும் சொல்லின் பொருள் எப்படி பிரிக்கலாங்க? நன்மை கூட்டல் செய் அப்படின்னு பிரிக்கலாம். நீள் உழைப்பு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு பிரிக்கலாம். சீருக்கு கூட்டல் ஏற்பனா சீருக்கு ஏற்ப. ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் சொல்றார். ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார். கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது. சலசல என்று ஒளி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ. சோ ஓடை எப்படி ஓடுவதாக வாணிதாசன் சொல்றார்கள்? கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்கிறது. அதுக்கப்புறம் சலசல என்று ஒளி எழுப்பியபடி ஓடுகிறது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, மறுபடியும் சொல்றேன். கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்கிறது ஓடை. சலசல என்று ஒளி எழுப்பியபடி ஓடுகிறது ஓடை என்று வாணிதாசன் ஓடை உருண்டோடும் அந்த காட்சியை கூறுகிறார். அப்படி எழுதலாம். ஓகே, ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எழுப்பும் ஒலிக்கு, அந்த ஒலி எழுப்புதலையா, ஓடை ஓடும் போது சலசல சல ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த அந்த ஒரு ரம்யமான அந்த ஓசை வரும் இல்லையா, அந்த ஓசைக்கு அவர் எதை ஓமையாக சொல்றாரு அப்படின்னா, ஓமை அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவாங்க? போல, புறைய, ஒப்ப, மான, கடுப்பு, அந்த மாதிரி ஒரு சொல் வந்து இடையில சொருகப்பட்டிருக்கும். அதை தான் நம்ம ஓமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை இங்க சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஓமையா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கரெக்டான ஆன்சர் தான். என்ன சொல்றாருங்க? இது ஏற்கனவே நம்மளுக்கு இதுலயே வந்திருக்கு. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின், அதுல கூட ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் எப்படிப்பட்ட சொற்களாக இருக்கணும்? சிறந்த சொற்கள். ஓகே, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழக்குவது போல. முளவைனா என்னதுங்க? அந்த மேளம், அந்த இது, அந்த ஒரு வகையான ஓசை, அந்த மாதிரி ஒலி எழுப்புது அப்படிங்கிறார். ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன என்ன? ஓடையின் பயன்கள். ஓகே, ஒரு ஓடை ஓடுதுன்னா அதனால என்ன பயன்? நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் பொருட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. ஓகே, இப்படிலாம் வர்ணிச்சிருக்காரு பாரு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேர்ட் கொஸ்டின். ஓகே, ஓடை வந்து அதனுடைய பயன்கள், ஓடையின் பயன்களாக சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் வந்து அப்படியே ஆர்டராக கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே வந்து என்னால் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுக்க மென்ஷன் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால இப்போ 1 2 அடுத்து நெக்ஸ்ட் 3 அப்படி 4 அப்படி கொடுத்துட்டேன். ஓகேவா? வள்ளைப்பாட்டு என்பது நெல் குத்தும் பொழுது பாடப்படும் ஒரு பாடல் தான் வள்ளைப்பாட்டு. ஓகே, இது நம்மளுக்கு ஆன்சர். ஒரு இது விஷயம். இது போல வேறு எந்தெந்த சூழல்களில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு ஓனா தான் எழுதியாகணும். அப்படி நம்ம எழுதணும்னா என்னதுங்க? இது வள்ளைப்பாட்டு மாதிரி நெல் குத்தும் போது பாடுற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற பாட்டு எடுத்துக்கலாம். ஏர் ஓட்டும் போது இந்த மாதிரி ஏற்ற பாடல்கள் பாடுவாங்க. அதே மாதிரி தாலாட்டு பாடல்கள் இருக்கு. ஓகே, அம்மானை விளையாடும் போது அம்மானை பாடல்கள் பாடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லலாம்.
கோணக்காத்து பாட்டு. இது பார்த்துருவோம். வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை ஓட்டிவிடும். காலன்னா என்னதுங்க? நோயை ஓட்டிவிடும். விழுந்தங்கே எப்படி பிரிக்கலாம்? விழுந்தது அங்கே, விழுந்ததங்கே அப்படின்னு இருக்கு, அதனால விழுந்தது அங்கே. ஓகே. செத்திறந்த, செத்து கூட்டல் இறந்த. ஓகே, அங்க இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் எல்லாம் செத்து இறந்து அப்படின்னு சொல்லப்படுது. இறந்த அப்படி, திறந்த அப்படின்னு அந்த இடத்துல மீனிங் மாறிடும். அப்ப செத்தி இறந்த அதுதான் வரும் கரெக்டா. பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம். ஓகே. கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது என்ன? கப்பல் ஏன் கவிழ்ந்தது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனை போல வந்த பெருமழையினால் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. ஓகே, கப்பல் கவிழ்ந்ததற்கான காரணம் யமனை போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கப்பல் கவிழ்ந்தது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு என்ன? புயல் காற்றினால் தொண்டைமான், பர்டிகுலரா நம்மளுக்கு தொண்டைமான் நாடு பட்டு கொடுத்திருக்காங்க. தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னாபின்னமாக ஒடித்து விழுந்தது. ஓகே, இங்க நிறைய நாடுகள், சில நாடுகள் குறிக்கப்பட்டிருக்கு. அதுல பர்டிகுலரா தொண்டைமான் நாட்டுல மரங்கள், ஓகே, மரங்கள் வந்து சின்னாபின்னமாக ஒடிந்து விழுந்தது. கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி என்ன? கொல்லிமலையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தர்கள் தான் கொல்லிமலையில வாழ்றாங்க. சோ சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பகுதிகளிலும் புயல் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, சித்தர்கள் கொல்லிமலையில வாழ்றாங்க, அந்த கொல்லிமலை பகுதிகளிலும் புயல் அடித்தது. ஓகே. புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துக்கள். ஓகே, புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், பர்டிகுலரா அவங்க மரம் மட்டும் கேட்கிறாங்க. அப்ப மரம் மட்டும் கேட்கறதுனால இது ரெண்டு இடத்துல டிவிஷன் பண்ணி நம்ம கொஸ்டின் எடுக்கணும். இங்க பாருங்க, வாங்கல் என்னும் ஊரில், வாங்கல் எங்க இருக்குங்க? கரூர்ல இருக்கக்கூடிய அந்த வாங்கல் தான். வாங்கல் என்னும் ஊர்ல அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. ஓகே, இது ஒரு விது. ஓகே, வாங்கல்ல இருந்தது. அதுக்கப்புறம் தொண்டைமான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் சின்னபின்னமாக ஒடிந்து விழுந்தது. ஓகே, இது ரெண்டு தான். மரங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்ன? அவ்வளவுதான். நம்மளுக்கு இதுதான் கொஸ்டின் ஆன்சர். கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? வீடுகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த காற்றினால? திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததனால பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாய் பிரிந்து சரிந்தது. ஓகே, அதே மாதிரி இங்க கொடுத்துங்க, அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. ஓகே, சோ இதுதான் நம்மளுக்கு வீடுகள் பத்தி அவங்க பர்டிகுலரா நம்ம வீடுகள் மட்டும் அப்படின்னு கேட்கறதுனால இவ்வளவுதான். இந்த வீடுகள் விழுந்ததுனால என்ன ஆச்சுங்க? ஆடவர்கள் மனைவி பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறியபடி ஓடினர். ஓகே, இதையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம். இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்னா, ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னா அந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நம்ம வந்து முறையான பாதுகாப்பு, அதுக்குன்னு வந்து இப்ப புயல் வெள்ளம் அதெல்லாம் வருதுன்னா அபாய நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வசிக்கக்கூடியவங்க ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி போகணும், அங்க போய் தங்க வைக்கப்படணும் மக்களை. அதே மாதிரி கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்களையும் அவங்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், கடல்களுக்கு மீன் செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அபாய எச்சரிக்கைலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் எழுதுற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம டே டு டே, அதாவது இன்னைக்கு நிறைய நடக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி
இந்த மாதிரியான இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் போது ஏற்கனவே நம்மளுக்கு அபாய எச்சரிக்கை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. மக்களுக்கும் இந்த அபாய எச்சரிக்கைகளை முறைப்படி தெரிவிச்சிருக்கணும். ஸோ அந்த தெரிவிச்சது மட்டும் இல்லாம அதுக்கான அந்த ப்ராப்பர் எல்லாமே தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கணும் அரசு. ஓகே, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் எழுதினா போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் லெசன் இதில் வந்து நம்மளுக்கு ஸோ ஓகே, நம்ம இது வந்து அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதுனால இது வரைக்கும் நான் கொஷின்ஸ்லாம் எதுக்குமே போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்டதுனால உங்களுக்கு இது கொஷின்ஸ். ஓகே, கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மறுபடியும் இன்னும் மீதி இருக்கிறதையும் நம்ம முடிப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக்கு வந்து ஒரே புக்கு தான். நான் யூனிட்லாம் இது வந்து ஒரே ஃபுல் புக்கு ஒரே புக்காக வச்சுட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது புக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படி புக்கை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு கிடைச்சிரும். புக்கு மோஸ்ட்லி எல்லாத்துட்டையும் இருக்கும், ஸ்கூல்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்படி தேவை அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள், புக்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.